பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இயேசுப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஐ உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை வேணும். வெளியில் சொல்கிறதுக்கும் ஒரே பயமாக இருக்குது. கடன் பிரச்சனை, மன அழுத்தம், இல்லை காரணம் இல்லாமல் ஏதோ ஒரு நெருக்கம் உங்கள் மனசை ரொம்ப பாதிக்குது. மனசே ஒரு நிலையாகவே இல்லை, அலைப்பாயுது, ஒரே குழப்பமாக இருக்குது. எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்காக தான் ஏசப்பா பேசுகிறாரு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் விடுதலை தருவார். இயேசுவே எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்கன்னு கூப்பிடும்போது தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பி விடுதலையை கட்டளையிடுவார். பரிசுத்த ஆவியானோட வல்லமை நம்ம மேலே இறங்கும்போது ஒரு விடுதலை நிச்சயமாக உண்டாகும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அவங்க மேலே இறங்கணும், அவங்கள தொடணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்கன்னு கூட பிசாசு பார்க்க மாட்டான். பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரையுமே தாக்குவான். ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சு பயத்தை கொண்டு வருவான், நிம்மதியை கெடுத்துடுவான், தூக்கத்தை கெடுத்துடுவான். ஆனால் ஆவியானவரோட வல்லமை இறங்கும்போது நிச்சயமாக விடுதலை உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். ஆவியானவரோட வல்லமை என் மேலே இறங்கணும். இந்த பயம், கலக்கம், இந்த நிந்தை, இந்த டிப்ரெஷன், குழப்பம் எல்லாமே என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை உங்கள் மேலே இறங்கி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பாரு. விசுவாசிங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க. ஆமீன். God bless you.